ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிஸ்டர் பாரதி சேனல். நம்ம இன்னைக்கு கிராமர் ஏரியால டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். டென்சஸ்ல எப்படியா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், என்ன மாதிரியான டென்ஸ் இது அப்படின்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் டென்சஸோட கீவேர்ட்ஸ் என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்தா என்ன மாதிரியான டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டென்சஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வேர்பை பத்தி பார்க்கணும். ஏன் வேர்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல வைக்கணும் அப்படின்னா, ஒரு வேர்ப் ரெகுலர் வேர்பா இர்ரெகுலர் வேர்பான்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த டென்ஸையே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த வேர்ப் நம்ம ஹார்ட் அண்ட் பிரெயின் மாதிரி. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரெகுலர் வேர்ப்னா என்ன, இர்ரெகுலர் வேர்ப்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரெகுலர் வேர்ப்னா என்ன அப்படின்னா, அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம்ல இடியோ டியோ இருக்காது. அதாவது இப்போ மெயின் வேர்பு நம்ம பேஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம், பேஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்செப்ட் அப்படிங்கிறது அக்செப்டட், இது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த இடி இருக்கு இல்லையா, இது அக்செப்டோட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அப்ப இடி இருக்கு. ஸோ இது ரெகுலர் வேர்ப். இப்போ சிலதுல டி மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரினா அது இர்ரெகுலர் வேர்ப் தான். இப்போ அக்செப்ட் அப்படின்னா இடி வந்திருக்கு. இப்போ அக்ரியில பாருங்க, ஏற்கனவே 2 இருக்கு, இது ஒரு டி தான் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அப்படின்னாலும் அது ரெகுலர் வேர்ப் தான். ஸோ அந்த வேர்போட இடி ஆர் டி வந்துச்சுன்னா அது ரெகுலர் வேர்ப். இது அப்படி வரல அப்படின்னா அது இர்ரெகுலர் வேர்ப். ஸோ அக்செப்ட், அக்செப்டட், ஆட், ஆடட், அட்மையர்ட், அட்மையர்ட், இந்த மாதிரி எல்லாம் வந்தா இது ரெகுலர் வேர்ப். இப்போ இர்ரெகுலர் வேர்ப்னா என்னன்னு குயிக்கா பார்க்கலாம். இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பேஸ் ஃபார்ம் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம்ல இடி இருக்காது, அது வேற மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது நம்ம இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிகின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பிகின்டு அப்படின்னு வராது, பிரேக்டு அப்படின்னு வராது, பிரிங்டு அப்படின்னு வராது. அதெல்லாம் வந்தா தப்பு. இப்போ மேத்ஸ்ல எல்லாம் இப்படி சில ஃபார்முலாஸ் தான், இதுதான் 1+1 2 தான், நம்ம 3ன்னு சொல்றது இல்லை இல்லையா, அது தப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் கிராமர்லயும் சில ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா இப்படிதான் இருக்கு. பிகின்னா பிகான் த பாஸ்ட் ஃபார்ம், பிரேக்னா ப்ரோக் த பாஸ்ட் ஃபார்ம், பிரிங்னா ப்ராட் த பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் வேர்ப்னா என்ன, இர்ரெகுலர் வேர்ப்னா என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி டென்சஸ் பேஸ்ல இருந்து இருக்கு 12 டைப்ஸ் என்ன அப்படின்றத எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் டென்சஸோட ஃபார்முலா. இப்ப மேத்ஸ்ல ஃபார்முலா இருக்குல்ல, அதே மாதிரி இது டென்சஸோட ஃபார்முலா. எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ்ல அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், அந்த மெயின் வேர்ப் என்ன வருதோ அது கூட இடி வரும், இல்ல இல்லாமையும் இருக்கும். இது பாஸ்ட், சிம்பிள் பாஸ்டுக்கு. இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, இது பாஸ்ட் கண்டினியூஸ்ல. பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேட், அது ஐவி யூ he, she, it, they எது வந்தாலுமே அதோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் என்ன, ஒரே வேர்ப் அப்படின்னா ஹேட் மட்டும்தான். ஸோ ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வேர்ப், அது என்ன வேர்ப் வருதோ அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும். இதே அது ஒரு கண்டினியூஸ்னா ஹேட் பீன் பிளஸ் அந்த வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படி போடும். இதே பிரசன்ட் அப்படின்னா இப்போ அந்த வேர்ப் என்ன வருதோ அந்த வேர்ப் கூட எஸ் வரும், இல்ல இஎஸ் வரும். அதுதான் சிம்பிள் பிரசன்ட்ல. இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ்ல என்ன வரும் அப்படின்னா ஆம் பிளஸ் அந்த மெயின் வேர்ப் என்னவோ அந்த மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஆர் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த வாஸ் எங்க வரும் அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். சாரி, இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் முடிச்சுட்டே பார்க்கலாம். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி இதை ஏன் நம்ம வாஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், வேற எங்க யூஸ் பண்ணுவோம், ஆம் எங்க யூஸ் பண்ணுவோம், ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தலாம். ஸோ இப்போ ஆம் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இது எங்க வரும் அப்படின்னா ஐக்கு மட்டும்தான் வரும். ஆம் வேற எங்கேயுமே வராது, வேற எதுக்குமே வராது. அவர் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன், அதனால அப்படிதான் வரும். இப்போ அடுத்து ஆர் எங்க வரும், ஆர் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இது எங்க வரும் அப்படின்னா வி, தே, யூ, வி, யூ, தே இது மூணுத்துக்குமே வரும் ஆர் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹாவ் பிளஸ் அந்த என்ன மெயின் வேர்போ அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹாஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வேர்ப். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஹாவ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அது என்ன வேர்போ ஹாவ் பீன் பிளஸ் அந்த வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த வில்
பிளஸ் மெயின் வேர்ப், இது சிம்பிள் ஃபியூச்சர். இதே ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வில் பி பிளஸ் அந்த மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா வில் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வேர்ப். அது என்ன வேர்போ வில் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வேர்ப். இப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வில் ஹாவ் பீன் பிளஸ் அந்த மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இதுதான் அந்த பேசிக் ஃபார்முலா. இப்படிதான் வரும். ஸோ இப்போ இந்த வாஸ் எங்க வரும், வேர் எங்க வரும், ஹேட் எங்க வரும், ஆம் ஆர் ஹாவ் ஹேஸ் இதெல்லாம் எங்க வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வாஸ் எங்க வரும் அப்படின்னு சொன்னா பாஸ்ட்ல தான் வரும். இப்போ வாஸ் எதுக்கெல்லாம் வரும்னா இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். சாரி அதுக்கு வரும். அப்புறம் ஐ வரும், ஹீ ஷி இட் வரும், இதுக்கு தான் வரும். இப்போ இந்த வி தே யூ இதுக்கெல்லாம் வராது, ஏன்னா அதுதான் ரூல். இப்போ இது அப்ப அதுக்கு என்னதான் வரும் அப்படின்னா வேர் வரும். இது பாஸ் ஃபார்ம்ல வரும்போது வேர் வரும். இப்போ தே வேர் ரைட்டிங், தே வேர் ரீடிங், வி வேர் ரீடிங், யூ வேர் வாக்கிங். யூ வேர் வாக்கிங் வருமா? யூ வேர் வாக்கிங் தான் வரும். யூ வாஸ் வாக்கிங் வராது, அது தப்பு. யூ வேர் தான் கரெக்ட். ஸோ யூ வேர் ரைட்டிங், வாக்கிங், ரீடிங் இதுதான் கரெக்ட். இப்போ இதே நம்ம ஹேட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேட் எல்லாத்துக்குமே பாஸ் பர்ஃபெக்ட்ல வரும். இதுக்கு இதுக்கு தான் வரும், ஐக்கு தான் வரும், வீக்கு தான் வரும், மற்றதுக்கெல்லாம் வரும் வராது அப்படின்லாம் இல்லை. ஹேட் எப்பவுமே எல்லாத்துக்குமே வரும். ஸோ ஹேட் பிளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வேர்ப் இப்படிதான் வரும். ஸோ இப்போ பாஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேட் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஆம் எங்க வரும் அப்படின்னா ஐக்கு மட்டும்தான் வரும் ஆம், மற்றது எதுக்குமே வராது. ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம் ரீடிங், ஐ ஆம் வாக்கிங், ஐ ஆம் ஸ்டடிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படிதான் வரும். இப்ப ஆர் எங்க வரும் அப்படின்னா வி யூ தே இதுக்கு மட்டும்தான் வரும். ப்ளூரல் ஃபார்முக்குலாம் அது வரும். இப்ப இந்த ஐஎன்ஜில இன்னொன்னு இருக்கு, இஸ் பிளஸ் verb plus ing. இது எதுக்கு வரும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும். he she it இது எல்லாத்துக்குமே இந்த is plus verb plus ing இது வரும். இப்போ இந்த r எதுக்கு வரும் அப்படின்னா we you they இதுக்கு வரும். இந்த ஆம் எதுக்கு வரும்னா ஐக்கு மட்டும்தான் வரும். ஸோ நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும். இப்போ இஸ் எதுக்கு வரும்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷி இட் இது வரும். ஸோ ஹீ ஷி இட் அப்படி வரும் அப்படின்னா இஸ் பிளஸ் வர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படி வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆர் எங்க வரும் அப்படின்னா வி யூ தே இதுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. பாஸ்ட் ஃபார்ம்னா அந்த மெயின் வேர்ப் கூட இடி வரும், இடி வராம இருக்கும் சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட்ல. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்லனா அந்த வாஸ் பிளஸ் அந்த மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ அதாவது சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னு தேர்ட் சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இதை யூஸ் பண்ணும். இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னா அதுல ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வேர்ப். இது இந்த ஹேட் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே வரும் ஹேட். இது இதுக்கு தான் வரும் அதுக்கு தான் வரும் அப்படின்னு இல்லை, எல்லா பர்சன்ஸ்க்குமே வரும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்குமே வரும் இந்த பாஸ்ட் ஹேட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இந்த ஹேட் வரும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹேட் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த ஹேடுக்கு கூட பீன் பிளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ் அப்படின்னாலே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே அது எந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்தாலும் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது கண்டிப்பா வரும். பீன் இது ரொம்ப முக்கியம். பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும். அடுத்தது இப்ப பிரசன்ட்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த மெயின் வேர்போட எஸ் வரும் இல்ல இஎஸ் வரும். இது எப்ப வரும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலரா வருதுன்னா எஸ் வரும், இஎஸ் வரும். இப்ப தேர்ட் பர்சன் இல்ல அப்படின்னா வெறும் வேர்ப் மட்டும்தான் வரும். இப்ப ஐ ரைட் அ லெட்டர், ஐ ட்ரிங்க் காஃபி அப்படின்னா அதுல எஸ் வராது. இப்ப தேர்ட் பர்சனை பத்தி சொல்றோம் அப்படின்னா அப்ப வரும். ஹி ரைட்ஸ் அ லெட்டர் அப்ப வரும்.
இப்ப இதே ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம், அதாவது தேர்ட் பர்சன்ல சொல்றோம் அப்படின்னா அப்ப வரும். இப்ப தேர்ட் பர்சன்ல சொல்லும் போது வரும். ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றோம் தே அப்படின்னா அப்ப வராது. தே ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னு வராது, அது தப்பு. இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா am பிளஸ் மெயின் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஐ am ரைட்டிங் அ லெட்டர், ஷீ இஸ் ரீடிங் அ புக், தே ஆர் வாட்சிங் டிவி. ஸோ இப்ப பார்த்தா இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸோட ஃபார்மேட். இப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா have பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் verb. இப்ப ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், ஐ ஹாவ் ட்ரிங்க் காஃபி, இதெல்லாம் பிரசன்ட் பர்ஃபெக்ட். இப்ப ஹேஸ் எங்க வரும் அப்படின்னா ஷீ ஹாஸ் ரிட்டன் அ லெட்டர். ஸோ அந்த மாதிரி வரும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா, ஸோ அப்ப ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் verb. இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹாவ் பீன் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டோட கண்டினியூஸ் ஃபார்ம் அதுதான். ஸோ அதனால ஹாவ் பீன் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. இப்ப அடுத்தது ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர்னா என்னன்னா will பிளஸ் அந்த மெயின் verb என்னவோ அது அப்படியே வரும், அது எந்த சேஞ்சும் வராது, அப்படியே தூக்கி போட்டுக்கும். இப்ப ஐ வில் ரைட் அ லெட்டர், ஷீ வில் ரீட் அ புக், இட் வில் பைட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அப்படியே வரும். இந்த இடத்துல எஸ் இஎஸ் வராது, அது பிரசன்ட் ஃபார்முக்கு மட்டும்தான் அந்த எஸ் இஎஸ் வரும், வராது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுப்போம். இப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வில் பி பிளஸ் மெயின் verb பிளஸ் ஐஎன்ஜி, இப்படிதான் வரும். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா வில் பி பிளஸ் மெயின் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபார்மேட் இருக்கு, அதை நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா வில் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் verb, அப்படிதான் வரும். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா அந்த வில் ஹாவ் பீன் கூட ஆட் பண்ணிட்டு பிளஸ் அந்த மெயின் verb என்னவோ அந்த மெயின் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. இப்போ சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோட பேசிக் ஃபார்முலா இதுதான். இதை நம்ம பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம அடுத்தது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது ஐ வீக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது என்ன மாதிரியான டென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ டிராங்க் காஃபி, வி டிராங்க் காஃபி, நான் காஃபி குடித்தேன், நாங்கள் காஃபி குடித்தோம். இது இறந்த காலம், பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு. இப்போ கண்டினியூஸ்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு தொடர்ச்சியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்டினியூஸ் யூஸ் பண்றோம். சோ கண்டினியூஸ்னாலே என்னன்னா ஒரு தொடர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு செயல் தொடர்ந்து நடந்தது, பாஸ்ட்ல நடந்ததுன்னா தொடர்ந்து நடந்ததுன்னு சொல்லுவோம். பிரசன்ட் கண்டினியூஸா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு டிஃபரன்ஸ். சோ இப்ப ஐ டிராங்க் காஃபினா நான் காஃபி குடித்தேன், நாங்கள் காஃபி குடித்தோம், இது பாஸ்ட்ல. இப்போ பிரசன்ட்ல அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ட்ரிங்க் காஃபி, வி ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிக்கிறேன், நாங்கள் காஃபி குடிக்கிறோம். இதுல பெருசா டிஃபரன்ஸ் இல்ல இல்லையா. இது நிகழ்காலத்தை சொல்லு. இப்ப நான் காஃபி குடிக்கிறேன், நாங்க காஃபி குடிக்கிறோம். இது இங்க பக்கத்துல எதுவும் வேர்ப் ஐ மீன் அந்த கீவேர்ட்ஸ் எதுவும் இல்லாமயே நமக்கு சொல்லுது நான் காஃபி குடிக்கிறேன், அப்படி இப்போதான் நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்றத இது சொல்லுது. சோ இது பிரசன்ட் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப ஃபியூச்சர்ல அப்படின்னா வில் பிளஸ் மெயின் verb பிளஸ் மெயின் verb. இப்போ ஐ வில் ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிப்பேன், நாங்கள் காஃபி குடிப்போம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் பிரசன்ட் அப்படின்னா குடிக்கிறேன், பாஸ்ட்னா குடித்தேன், இப்போ ஃபியூச்சர்னா குடிப்பேன். சோ அந்த ஆக்ஷன் மாறுது இல்லையா, அந்த டைம் மாறுது. சிம்பிளாவே சொல்லணும்னா டென்சஸ்னா என்னன்னா ஒரு செயலை எப்ப செஞ்சாங்க, எப்ப இது நடந்துச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த டென்சஸ். இப்ப போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்றாங்க இல்லையா டாக்டர்ஸ், எதுக்கு பண்றாங்க, அந்த டைம் ஆஃப் டெத் என்ன, அந்த எப்ப அந்த கிரைம் நடந்துச்சு, எப்ப இந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பண்றாங்க இல்லையா. சோ அதே மாதிரிதான் இந்த டென்சஸும் ரொம்ப முக்கியம். இந்த ஆக்ஷன் எப்ப நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டென்சஸ் ஐடென்டிஃபை பண்றோம். சோ ஐ வில் ட்ரிங்க் காஃபி அப்படிங்கிறது நான் காஃபி குடிப்பேன், வி வில் ட்ரிங்க் காஃபி, நாங்கள் காஃபி குடிப்போம். சோ இதுதான் ஃபியூச்சர்ல. இப்ப
கண்டினியூஸ்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா was plus main verb plus ing. இந்த was plus main verb plus ing இது எங்க வரும் அப்படின்னா I was writing, I was drinking, he was drinking, இது எல்லாத்துக்குமே வரும். I, he, she, it இதுக்கு வரும். we இதுக்கு என்ன வரும் அப்படின்னா where தான் வரும். ஏன்னா இது வந்து plural, second person plural. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதனால வாஸ் வந்திருக்கு. ஸோ வாஸ் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இது வந்து ப்ளூரல். ஸோ வேர்ப் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி, வி வேர் ட்ரிங்கிங் காஃபி. இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா நான் காஃபி குடித்து கொண்டிருந்தேன். இது பாஸ்ட் கண்டினியூஸ்ல. இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா am plus main verb plus ing. I am drinking coffee. நான் காஃபி குடித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆக்ஷன் இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடியல. இங்க நம்ம என்ன பாக்குறோம், ஐ வாஸ் ட்ரிங்கிங் காஃபினா நான் குடித்து கொண்டிருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. சோ அதனால ஐ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி. ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபினா இப்ப நான் குடிச்சிட்டு இருக்கேன், பிரசண்டா நடந்துட்டு இருக்கு, அதனால ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி அப்படின்னு சொல்றோம். வி ஆர் ட்ரிங்கிங் காஃபினாலும் அதேதான், நாங்கள் இப்போது காஃபி குடித்துக் கொண்டிருக்கோம். இந்த ஆக்ஷன் இன்னும் முடியல, இப்பதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால பிரசன்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா ஐ வில் பி ட்ரிங்கிங் காஃபி, வில் பி பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ வில் பி ட்ரிங்கிங் காஃபி, நான் காஃபி குடித்துக் கொண்டிருப்பேன். எதிர்காலத்துல இந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றோம். சோ அதனால இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஐ வில் பி ட்ரிங்கிங் காஃபி, இது எதிர்காலத்துல இது நடக்கும், கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லுது. சோ அதனால இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் verb. I had drunk coffee before my breakfast. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஈஸியா எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா ரெண்டு ஆக்ஷனை பத்தி நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு அப்படின்னு ரெண்டு விஷயத்த நம்ம ரிலேட் பண்ணி பேச போறோம். ஸோ அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ ஈஸியா அந்த எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐ ஹேட் ட்ரங்க் காஃபி பிஃபோர் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சேன். நான் சாப்பிட்டேங்கிறது ஒரு ஆக்ஷன், சாப்பிடறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அது ஒரு செயலை சொல்லுது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. சோ அதனால ஐ ஹேட் ட்ரங்க் காஃபி பிஃபோர் மை பிரேக்ஃபாஸ்ட். ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். we had drunk coffee before he came. நீ வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லுது. சோ அதனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். we had drunk coffee before he came. நீ வர்றதுக்கு முன்னாடி நான் காஃபி குடிச்சேன், நாங்க காஃபி குடிச்சோம் அப்படின்னு சொல்றதுனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்பதான் முடிஞ்சிச்சு, நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒருத்தர் பேசுறாங்க, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா இப்ப நான் பேசிட்டு இருக்க நேரத்துல இது விஷயம் நடக்குது அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட். இப்பதான் ஜஸ்ட் நவ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இல்ல ஒரு 1 hour முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட். அதாவது பேசிட்டு இருக்க நேரத்துல ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் verb. இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்முலா. இப்போ ஐ ஹேவ் ஜஸ்ட் ட்ரங்க் காஃபி, இந்த ஜஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. சோ ஐ ஹேவ் ஜஸ்ட் ட்ரங்க் காஃபி, இப்பதான் காஃபி குடிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்றோம், அது அதோட அர்த்தம். we have drunk coffee just now அப்படின்றதும் அதோட கீவேர்டு தான். just now அப்படிங்கிறது கீவேர்ட். we have drunk coffee just now இது எது சொல்லுது அப்படின்னா இப்பதான் நான் காஃபி குடிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கேன்டீனுக்கு அங்க இங்கன்னு போறோம் அப்படின்னா சொல்லுவாங்களே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டியா, நான் இப்பதான் காஃபி குடிச்சு முடிச்சேன், இல்ல கேக் சாப்பிட்டு முடிச்சேன், நான் வந்து இன்னொரு கேக் சாப்பிடாம இருந்திருப்பேன். சோ அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதுக்குதான் இந்த மாதிரி பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான். சோ ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரங்க் காஃபி அப்படின்னா இப்பதான் நான் அந்த செயலை செய்து முடித்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பிரசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன, சாரி பிரசன்ட் பர்ஃபெக்ட். இப்ப அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டு அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா
will have plus past participle of main verb. அதாவது the I will have drunk coffee by 1 p.m. அப்படின்னா இந்த நேரத்துக்கு நான் இதை செய்திருப்பேன், இந்த நேரத்துக்கு இந்த டைமுக்கு இந்த மந்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் டைம் நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு இயர் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி அதுக்கு இந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சருக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் என்ன அப்படின்னா இது சிம்பிளா சொல்றோம். நான் காஃபி குடிப்பேன், ஐ வில் ட்ரிங்க் காஃபிக்கும் ஐ வில் ஹாவ் ட்ரிங்க் காஃபி பை 1 p.m.க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே அப்படின்னு மைண்ட்ல தோணும். ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு, மைல்டா யோசிச்சு நல்லா யோசிச்சா வரும். ஐ வில் ட்ரிங்க் காஃபினா நான் காஃபி குடிப்பேன், அது எப்போன்னா எனக்கு தெரியாது, ஆனா காஃபி குடிப்பேன். ஆனா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபைடா நம்ம ஒரு டைமையோ மந்தையோ இயரையோ வச்சு பேசுறோம்னா அப்ப நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டைமை கொடுத்து பேசுறோம். சோ அப்ப அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ பாருங்களேன், ஐ வில் ஹாவ் ட்ரங்க் காஃபி பை 1 p.m. அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இதுல நமக்கு நல்லா தெரியும், ஒரு மணிக்குள் ஒரு மணிக்கு நான் காஃபி குடிப்பேன், ஒரு மணிக்கு நான் காஃபி குடிப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சோ அது எனக்கு தெரியும், ஒரு மணிக்கு நான் கண்டிப்பா காஃபி குடிப்பேன் அப்படின்ட்டு. சோ அதனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப இது அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா we will have drunk coffee by the end of the meeting. இதுவும் அதே மாதிரிதான், இந்த மீட்டிங் முடியறப்ப நான் கண்டிப்பா காஃபி குடிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த டைம் சொல்லி சொல்றது. இப்போ டைம்னா இந்த 1 p.m. சொல்றது மட்டும் தான் டைம் இல்ல. பை த எண்ட் ஆஃப் த மீட்டிங், பை த எண்ட் ஆஃப் an hour, பை த எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன், பை த எண்ட் ஆஃப் த ஈவெண்ட், இந்த மாதிரி எது வந்தாலுமே அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான். ஐ வில் ஹாவ் ட்ரங்க் காஃபி பை 1 p.m. அப்படின்னா ஒரு மணி அளவில் நான் காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். குடிப்பேன் அது நடக்கும் அப்படின்னு இருக்கு. we will have drunk coffee by the end of the meeting. இதுலயும் என்ன சொல்றோம் அப்படின்னா நாங்கள் காஃபி குடிப்போம், அதாவது இந்த மீட்டிங் முடிகிற போது நாங்கள் காஃபி குடிப்போம் அப்படின்னு அந்த ஷியூரா நம்ம சொல்றோம். சோ அதனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்ப வெறும் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா நமக்கு அந்த ஆக்ஷன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது தெரியும். எவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும் இல்ல ரொம்ப எக்ஸாக்டா எவ்வளோ நேரத்துல அந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எதிர்காலத்துல நடக்கும் அவ்வளவுதான் நமக்கு தெரியும். பட் ஒரு ஸ்பெசிபிகேஷனோட சொல்றதா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம் வாங்க. கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா ஹேட் பீன், ஹேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேட் தான் வரும். சோ ஹேட் பீன் பிளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் ஐஎன்ஜி, இல்ல அந்த மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படிதான் வரும். So, I have been drinking coffee for 3 years before I learned to make tea. So, past perfect continuousனா என்ன அப்படின்னா அந்த past perfectே கண்டினியூஸா வருது அப்படின்னா அது past perfect continuous. அது என்ன அப்படின்னா இது ரெண்டு விஷயத்த சொல்லுது. அதே மாதிரி past perfect மாதிரியே ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எப்படின்றத பார்க்கலாம். I had been drinking coffee for 3 years before I learned to make tea. இதுல என்ன சொல்லுது, அதே ரெண்டு விஷயத்த தான் நம்ம பேசுறோம். ஆனா அது முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் கண்டினியூ ஆகுது, அதை நம்ம சொல்றோம். எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கு. அதனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது ஐ ஹேட் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 3 years பிஃபோர் ஐ லேர்ன் டு மேக் டீ அப்படின்னா நான் டீ போட கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த டீ போட கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 வருஷமா நான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது 3 வருஷமா நான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தேன்றது சொல்லுது, அதாவது முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் டீ போட கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற அந்த முடிஞ்சு போன ஆக்ஷனை நம்ம சொல்றோம். சோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுதான். இப்போ we had been drinking coffee till we move back to village, இதுவும் அதே தான். நாங்க ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, எப்போல இருந்து அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சு, ஸ்டாப் ஆச்சு, அது கண்டினியூ ஆகல அப்படின்றத சொல்றதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப புரியும்னு நினைக்கிறேன் இன்னும் ஸ்பெசிபிக்கா. சோ we had been drinking coffee till we move back to village அப்படின்னா நாங்க ஊருக்கு திரும்ப வந்துட்டோம், அது ஒரு சென்டென்ஸ். அது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி சொன்ன சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. we had been drinking coffee, இதுல ஒரு ஃபுல் மீனிங் வருதா? we had been drinking coffee, நாங்கள் காஃபி குடித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு தான் இருக்கு. இது எவ்வளவு நாள் குடிச்சிட்டு இருந்தோம், எவ்வளவு வருஷமா குடிச்சிட்டு இருந்தோம்,
அந்த மாதிரி ஒரு டைம் இல்ல. சோ அதனால we had been drinking coffee till we moved back to village. இப்ப சொல்லும் போது நமக்கு அங்க என்னவோ நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது, எவ்வளவு நாளா குடிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தெரியுது. என்ன அப்படின்னா till we move back to village, நாங்க கிராமத்துக்கு இல்ல ஊருக்கு திரும்பி வர்ற வரையிலும் நாங்க காஃபி குடிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியுது. சோ அதனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுதான். இப்ப அடுத்தது present perfect continuous. present perfect continuousனா என்ன அப்படின்னா have been plus present participle of verb plus ing. has been அதுவும் சொல்லலாம். இப்ப present perfectனா has have plus past participle of main verb சொல்ற மாதிரி has சொல்லுவோம். இந்த have எங்க வரும் அப்படின்னா I, we, you, they இதுக்கு மட்டும்தான் have வரும். இப்போ has எங்க வரும்னா he, she, itக்கு வரும். சோ இப்ப have னா have plus past participle of main verb. has அப்படின்னா she has plus past participle of main verb. அது என்ன வருமோ அந்த main verb. இப்ப இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா present perfect continuous. இப்போ இங்க present perfect continuousல have been plus present participle of verb plus ing. சோ இப்போ வந்து have been, has been அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா has been verb தான் இல்லையா? சோ இந்த have எங்க வரும் I, we, you, they. இந்த has எங்க வரும் he, she, it இதுக்கு வரும். சோ present perfect continuousனா என்ன பார்த்தோம், அந்த present perfectல நடக்கிறதே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா present perfect continuous அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப I have just drunk coffee அப்படின்னா நான் இப்பதான் காஃபி குடிச்சு முடிச்சேன், நீ கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா, கோல்ட் காஃபி ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா, நான் ஸ்டாப் பண்ணிருப்பேன்ல அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நம்ம present perfect tense அப்படின்னு சொல்லுவோம். இப்போ present perfect continuousல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா I have been drinking coffee for 3 years. 3 வருஷமா நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அதையும் சொல்லுது. வருஷமா நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அதையும் சொல்லுது. 3 வருஷமா குடிச்சிட்டு இருந்த காஃபி நான் இன்னும் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அந்த ஆக்ஷன் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. சோ 2 விஷயம் சொல்லுது. 3 வருஷமாவும் குடிச்சிட்டு இருக்கேன், இப்பயும் நான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த ஆக்ஷன் முடியல. சோ அதனால இது present perfect continuous. we have been drinking coffee for 2 hours. இது சொன்னாலும் அதேதான், 2 மணி நேரமாவும் நான் அங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கோம், இன்னும் குடிச்சு முடிச்ச பாடு இல்லை, அந்த ஆக்ஷன் முடியல இன்னும். சோ அதனால இது present perfect continuous அப்படின்னு நம்ம சொல்றோம். இது future perfect continuousனா என்ன சொல்றோம் அப்படின்னா சாரி இங்க வராது, ஏன்னா நம்ம ஐவி தான் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ ஐவி பார்க்கும் போது இதுதான் கரெக்ட், ஹேஸ் வராது, அது நமக்கு பின்னாடி பாக்குறோம் தனியா. சோ அங்க இப்ப வந்து இது கரெக்டா தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா we will plus have been plus verb plus ing. இப்போ we will have been drinking coffee next week அப்படின்னா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல நமக்கு நல்லா தெரியும் I will have drunk coffee by 1 PM. 1 மணிக்கு இந்நேரம் நான் காஃபி குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்ப அதே கண்டினியூஸா சொல்றோம் அப்படின்னா இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 1 மணிக்கு நான் காஃபி குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபைடா சொல்றது, அந்த ஆக்ஷன் கண்டிப்பா கண்டினியூ ஆகும். நான் குடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். குடித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு கண்டினியூஸா அது நடக்கும் அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது நாளடைவுல தொடரலாம், வார அளவுல தொடரலாம், மாத அளவுல தொடரலாம், வருட அளவுல தொடரலாம். சோ அப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னா அது கண்டினியூஸ். சோ அப்படின்னா இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். we will have been drinking coffee for the next 4 years அப்படின்னு போடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்னு போடாம for the next 5 years 10 years அப்படின்னு போடுறேன் அப்படின்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம்
we will have been drinking coffee for the next 5 years அப்படின்னா இன்னும் 5 வருஷத்துக்கு நான் காஃபி குடித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்றத சொல்றதுனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ இது ஐவிக்கு என்ன வரும், வாஸ் பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம்ல மெயின் வெர்ப், அது கூட இடி ரெகுலர் வெர்பா இருந்தா இடி வரும், ரெகுலர் வெர்பா இல்லைன்னா இடி வராது. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, இப்போ வீனா வேர் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல அப்படின்னா had plus past participle of main verb plus main verb. இப்போ perfect continuous அப்படின்னா had been plus present participle plus ing. இப்போ present அப்படின்னா main verb, ஏன்னா main verb இது ஏன் இங்க வருது அப்படின்னா இது வந்து SES வராது, ஏன்னா இது வந்து first person singular plural, third person singularனா தான் நம்ம என்ன பண்ணுவோம் SES ஆட் பண்ணுவோம் மெயின் வேர்போட. ஸோ ஐவிக்கு தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படிங்கிற போது ஆம் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஆம் எங்க வரும்னா ஐக்கு மட்டும்தான் வரும், ஐ ரொம்ப ஸ்பெஷல், அதனால ஐக்கு மட்டும்தான் வரும். இப்போ ஆர் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி எதுக்கு வரும்னா வீக்கு தான் வரும். ஸோ ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி, வி ஆர் ட்ரிங்கிங் காஃபி. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன வரும் அப்படின்னா ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வேர்ப். இப்போ I have just drunk coffee, இது present perfect. இப்போ we have drunk coffee just now அப்படின்னா இது present perfect. have plus past participle of main verb. present perfect continuous அப்படின்னா I have been drinking for 3 years, அதாவது have plus have been plus present participle of verb plus ing. அடுத்தது futureலனா will plus main verb, I will drink coffee. future continuous na will be plus main verb plus ing. The future perfect அப்படின்னா will have plus past participle of main verb. இப்போ future perfect continuous na will have been plus verb plus ing. so இதுதான் ஐவிக்கு இப்படிதான் வரும், ஓவராலாவும் இப்படிதான் வரும். ஆனா he she itக்கு டிஃபர் ஆகும், யூ தேக்கும் டிஃபர் ஆகும். யூ தே ஒன்னும் இல்லை, இதே மாதிரி தான், ஆனா என்ன இது எடுத்துக்காது, வாஸ் எடுத்துக்காது, வேர் தான் எடுத்துக்கும், அது ரெண்டும். ஸோ இப்போ ஹீ ஷீட்டுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்னவோ அதுதான் இங்க வரும் சிம்பிள் பாஸ்ட்ல. ஹீ டிராங்க் காஃபி, அவன் காஃபி குடித்தான், அவள் காஃபி குடித்தாள், அப்படிதான் வரும். பாஸ்ட் கண்டினியூஸ்னா அதேதான், ஐவிக்கு என்ன பார்த்தோமோ அதேதான், அந்த வேர்போட ஃபார்ம் மட்டும் மாறும். இது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால இந்த பாஸ்ட் ஃபார்ம்ல வாஸ் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அது வரும், ஆர் வராது, அது தப்பு. ஆர் யூஸ் பண்ணா தப்பு. வீக்கு தேக்கு மட்டும்தான், யூக்கு மட்டும்தான் ஆர் வரும், மற்றதுக்கெல்லாம் வராது. ஐஆர் அப்படின்னு வராது, வி வரும், வி யூ தே அதுக்கு வரும். ஹீ ஷீட்டுக்கு வராது, ஐக்கும் வராது. இப்போ வாஸ் அப்படின்னா இது பாஸ்ட் ஃபார்ம். சோ வாஸ் அப்படிங்கிறது ஹீ ஷீ இட் இதுக்கு வரும், ஐ வரும், அப்புறம் வீக்கு வராது. இப்போ வாஸ் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பாஸ்ட் கண்டினியூஸ்ல. சோ ஹி வாஸ் ட்ரிங்கிங் காஃபி, அவன் காஃபி குடித்துக் கொண்டிருந்தான், இது பாஸ்ட்ல வருது. ஹீ ஷீ இட்டுக்கு எப்பவுமே இந்த வாஸ் வரும். இது வந்து என்ன வராது அப்படின்னா வேர் வராது. வேர் எதுக்கு வரும்னா ப்ளூரலுக்கு மட்டும்தான் வரும், அது மட்டும்தான் டிஃபரன்ஸ் இதுல, மற்றது எல்லாமே சேம் தான். ஆனா என்ன அப்படின்னா ஐவியூல நம்ம என்ன பார்த்தோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஹாவ் பார்த்தோம் இல்லையா. ஆனா இங்க என்னன்னா ஹாஸ், ஏன்னா இது சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால ஹாஸ் வரும் இங்க பர்ஃபெக்ட்ல, அது மட்டும்தான் டிஃபரன்ஸ், மற்றது எல்லாமே சேம் தான். ஹீ ஷீட்டுக்கு எப்பவுமே என்ன வரும், அந்த பிரசன்ட் ஃபார்ம்ல வேர்ப்ல எஸ் வரும். ஸோ அது நம்ம நோட் பண்ணிக்கணும். மெயின் வேர்ப்ல எஸ் வரும், இஎஸ் வரும். இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ்லனா இஸ் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படி வரும்.
அப்புறம் present perfectல has plus past participle of main verb வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ perfectல அப்படின்னு பார்த்தோம்னா has been plus present participle of verb plus ing. இப்போ futureல அப்படின்னா will plus main verb அதுல வர மாதிரியே தான் வரும். will be plus main verb plus ing. future continuous அதே தான். will have plus past participle of main verb இதுவும் அதே தான். future perfect continuous will have been plus verb plus ing இதுவும் அதே தான். அதாவது simple past அப்படின்னா he drank coffee அவன் காஃபி குடித்தான். சிம்பிள் பிரசன்ட்னா he drinks coffee அவன் காஃபி குடிக்கிறான். சிம்பிள் ஃபியூச்சர்னா he will drink coffee அவன் காஃபி குடிப்பான். இப்ப இதே பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா he was drinking coffee அவன் காஃபி குடித்தான். அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. he is drinking coffee அவன் காஃபி குடித்து கொண்டிருக்கிறான். அந்த ஆக்ஷன் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் கண்டினியூஸ் he will be drinking coffee for a week இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் காஃபி குடிச்சிட்டு இருப்பான். அதாவது இந்த for a week அப்படிங்கிறது இல்லைனாலும் நமக்கு இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றது தெரியும். he will be drinking coffee அவன் காஃபி குடித்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றது. அதனால ஃபியூச்சர் கண்டினியூஸ். he will be drinking coffee for a week அப்படின்னாலும் அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான். ஒரு வாரத்துக்கு அவன் காஃபி குடிச்சிட்டு தான் இருப்பான் அப்படின்னு அந்த ஃபியூச்சர் அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது ஃபியூச்சர்லன்னு சொல்லுது. சோ அதனால அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ பெர்ஃபெக்ட் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா ஹேட் தான் வரும். அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனா இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஹேட் தான் வரும். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வெர்ப். he had drunk coffee before the rain. சோ நம்ம நல்லா தெரியும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. அத ரெண்டையும் ரிலேட் பண்ணி சொல்லு. ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு, அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு ஆக்ஷன் நடக்குது, அது நம்ம சொல்றதா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். சோ he had drunk coffee before the rain அப்படின்னா மழை பெய்ஞ்சிருச்சு, அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி அவன் காஃபி குடிச்சான் அப்படின்னு அந்த ரெண்டு ஆக்ஷனை சொல்லுது. சோ அதனால இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி குடிச்சான் அப்படின்னு அதை சொல்லுது. காஃபி குடிச்சு முடிச்சிட்டான். சோ அதனால அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா has plus past participle of main verb. அதாவது he has drunk coffee இப்பதான் அவன் காஃபி குடிச்சு முடிச்சான். ஜஸ்ட் இப்ப பேசிட்டு இருக்கும் போதுதான் இப்பதான் குடிச்சு முடிச்சுட்டு நடந்து போறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு செயல் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நடக்கிறது தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்ல ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்குது அப்படின்னா இப்பதான் அவன் நகையை பறிச்சுட்டு ஓடுனா நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அதெல்லாம் தான் என்ன பிரசன்ட் பெர்ஃபெக்ட். கொஞ்சம் முன்னாடி என் கண்ணு முன்னாடிதான் அவன் அந்த நகையை பறிச்சுட்டு ஓட்டுனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற. ஜஸ்ட் நவ் அந்த ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். he has snatched her jewels just now இல்ல he has snatched her jewels அப்படின்னாலும் அது அந்த அர்த்தம் தான். அவன் அந்த பெண்ணிடம் அந்த நகையை பறித்து கொண்டு ஓடினான், இப்போதுதான் ஓடினான், தற்போதுதான் ஓடினான், அந்த மாதிரிலாம் சொல்றோம் அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். So has plus past participle of main verb. So he has drunk coffee அப்படின்னா இப்பதான் அவன் காஃபி குடிச்சு முடிச்சான் அப்படின்னு சொல்றது present perfect. இது future perfectல நம்ம சொல்றோம் அப்படின்னா will have plus past participle of main verb. He will have drunk coffee by next monthனா இது எதை சொல்லுது அப்படின்னா அடுத்த மாசம் அவன் இந்நேரம் காஃபி குடிப்பான் அப்படின்னு சொல்றது. இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். he will have drunk coffee by next month. அடுத்த மாசம் இந்நேரம் காஃபி குடிப்பான் அப்படின்றது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். குடிப்பான் அப்படின்னு தான் இருக்கு, அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகல. ஸோ அதனால அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ he had been drinking coffee for 5 years before he liked tea. அதாவது had been plus main verb plus ing. அந்த past perfect கண்டினியூ ஆச்சுன்னா அது நம்ம past perfect continuous அப்படின்னு சொல்லுவோம். he had been drinking coffee for 5 years before he liked tea. So இது வந்து ரெண்டு ஆக்ஷனை சொல்லுது. என்ன அப்படின்னா
ரெண்டு ஆக்ஷனை சொல்லுது. என்ன அப்படின்னா he had been drinking coffee அப்படின்ற ஒரு ஆக்ஷனை சொல்லுது. he had been drinking coffee for 5 years அப்படின்னு அந்த ஆக்ஷனையும் சொல்லுது. பிஃபோர் he liked tea, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் டீ குடிச்சிட்டு இருந்தான் 5 வருஷமா அப்படின்னு சொல்லு. சோ அந்த 5 வருஷமா காஃபி குடிச்சிட்டு இருந்தவன் நிறுத்திட்டான். எப்போ? டீ குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்திட்டான். டீ குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறுத்திட்டான் அப்படின்னு ரெண்டு ஆக்ஷனை சொல்ல. அதாவது முடிஞ்சிருச்சு அந்த ஆக்ஷன். he had been drinking coffee for 5 years அப்படின்னா 5 வருஷமா குடிச்சிட்டு இருந்தான், ஆனா இப்ப நிறுத்திட்டான். அதுதான் அதோட அர்த்தம். he had been drinking coffee for 5 years அப்படின்னா 5 வருஷமா காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க, நிறுத்திட்டான். எப்போ? பிஃபோர் ஹி லைக் டீ, டீயை விரும்புறத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் நிறுத்திட்டான் அப்படிங்கறத அதோட அர்த்தம். சோ he had been drinking coffee for 5 years before he liked tea அப்படின்றது என்ன அப்படின்னா 5 வருஷமா காஃபி குடிச்சிட்டு இருந்தான், நிறுத்திட்டான். அது ஒரு ஆக்ஷன். பிஃபோர் ஹி லைக் டீ, அவன் டீ பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டான். 5 வருஷமா குடிச்சிட்டு இருந்த காஃபிய எப்போல இருந்து நிறுத்திட்டான்? டீ குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறுத்திட்டான். சோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா has been பிளஸ் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் verb பிளஸ் ing. இப்ப நம்ம he ஷீட்டுக்கு தான் பாத்துட்டு இருக்கோம். சோ அதனால இஸ் வரும், was வரும், has வரும், has been வரும். he have been அப்படின்னு வராது. இதெல்லாம் அந்த have beenல எதுக்கு வரும் அப்படின்னா வீக்கு வரும், ப்ளூரல் ஃபார்முக்கு தான் அந்த ஹாவ்லாம் வரும். இதெல்லாம் சிங்குலர்ன்றதுனால ஹாஸ் தான் எடுத்துக்கும். ஸோ ஹாஸ் பீன் பிளஸ் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் verb பிளஸ் ing. ஸோ he has been drinking coffee from 2009. அதாவது அவன் 2009ல இருந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான், இன்னமும் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். 2009ல இருந்து குடிச்சிட்டு இருக்கான். சோ அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, எப்பயோ ஸ்டார்ட் ஆகுது, இன்னமும் நடந்துட்டு இருக்கு, கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் அவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான், நிறுத்தல. சோ அப்ப அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப நாளும் நடந்துட்டு இருக்கு ஒரு செயல், இன்னமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். he has been drinking coffee from 2009 அப்படின்னா இன்னமும் அவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான் 2009ல இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆக்ஷன் முழுமை அடையல, குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டினியூஸா தான் நம்ம பேசுறோம். சோ அதனால அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா will பிளஸ் have been பிளஸ் verb பிளஸ் ing. he will have been drinking coffee. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கும் நம்ம கீவேர்டு வச்சு சொல்லலாம். he will have been drinking coffee next summer அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா இங்க குடிப்பான் அப்படின்னு தான் இருக்கு. இங்க என்ன அப்படின்னா குடித்து கொண்டிருப்பான். இல்லைன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். he will have been drinking coffee by 1 PM next summer அப்படின்னு சொல்லலாம், இல்ல நெக்ஸ்ட் வின்டர் அப்படி சொல்லலாம். சோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லும் போது அந்த ஆக்ஷன் நடக்க போகுது கண்டிப்பா. சோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் சம்மர்ல கண்டிப்பா காஃபி குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்ற அந்த ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப ஸ்பெசிஃபைடா அந்த டைம் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். he will have been drinking coffee by 1 PM next summer இல்ல next winter இல்ல by the month of August இல்ல by the month of December அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்பெசிஃபைடா நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இப்ப அடுத்தது யூ தே பார்க்கலாம். இப்ப யூ தே இதுல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூ drank coffee in the morning, அதாவது அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்னவோ அதுதான் வரும். நீ காலையில் காஃபி குடித்தாய் அப்படிங்கறதா இதோட மீனிங். இந்த மார்னிங் இல்லாமையே அந்த சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சு இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லும். யூ drank coffee அப்படின்னு மட்டும் பாருங்க மீனிங் தரும். யூ drank coffee, நீ காஃபி குடித்தாய் அப்படின்னு இருக்கு. இந்த மார்னிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆடட் மீனிங் கொடுக்குது. எப்ப அந்த காஃபியை நீ குடிச்சு முடிச்ச? காலையில காஃபி குடிச்ச. சோ இந்த மார்னிங் அப்படிங்கறது பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுக்குது. யூ drank coffee in the morning அப்படின்னா நீ காலையில காஃபி குடிச்ச, இது பாஸ்ட் டென்ஸ். யூ drank coffee அப்படின்னாலும் பாஸ்ட் டென்ஸ் தான். சோ அந்த கீவேர்டு இல்லைனாலும் இது பாஸ்ட் டென்ஸ், இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸ்.
இப்ப அடுத்தது பிரசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். யூ ட்ரிங்க் காஃபி. இந்த யூ தே இதெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால, தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படிங்கறதுனால இது என்ன மாதிரியான இதுதான் எடுத்துக்கும், வேர்ப் இல்லாததுதான் எடுத்துக்கும். அதாவது இந்த பிரசன்ட் ஃபார்ம்ல வேர்ப்ல எஸ்ஓ இஎஸ்ஓ வராது. யூ ட்ரிங்க் காஃபி, தே ட்ரிங்க் காஃபி இப்படிதான் வரும். நீ காஃபி குடிக்கிறாய், நீங்கள் காஃபி குடிக்கிறீர்கள் இப்படிதான் வரும். எஸ் வராது, இஎஸ் வராது பிரசன்ட் டென்ஸ்ல. எதுக்கு? யூக்கும் தேக்கும் மட்டும். இப்ப ஃபியூச்சர்ல அப்படின்னா வில் பிளஸ் மெயின் வெர்ப். யூ வில் ட்ரிங்க் காஃபி, நீ காஃபி குடிப்பாய், நீங்கள் காஃபி குடிப்பீர்கள். அவ்வளவுதான். இது டைம் ஸ்பெசிஃபைடா இல்ல. நம்ம முன்னாடியே பார்த்தோம், டைம் ரொம்ப ஸ்பெசிஃபைடா இல்ல. காஃபி குடிப்பீங்க அவ்வளவுதான். அந்த ஆக்ஷன் எப்ப நடக்கும்னு ரொம்ப ஸ்பெசிஃபைடா இல்ல. சோ அதனால இது ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ கண்டினியூஸ் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். வேர் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த யூவும் தேவும் வேர் தான் எடுத்துக்கும், வாஸ் எடுத்துக்காது. ஏன்னா அவங்க ப்ளூரல்ல வருவாங்க. அதனால ஐ மீன் ப்ளூரல் ஃபார்ம் வேர்ப் தான் எடுத்துப்பாங்க. சோ அதனால வேர்ப் பிளஸ் மெயின் வேர் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. சோ யூ வேர் ட்ரிங்கிங் காஃபி வென் ஐ கால்ட் யூ அப்படின்னா நான் கூப்பிடும் போது நீ காஃபி குடிச்சிட்டு இருந்த. யூ வேர் ட்ரிங்கிங் காஃபி அப்படின்னாலும் அது முடிஞ்சிருச்சு. இது சொல்லியே ஆகணும்னு இல்ல, சொல்லாம கூட இருக்கலாம். யூ வேர் ட்ரிங்கிங் காஃபி, நீ காஃபி குடிச்சிட்டு இருந்த, நீ காஃபி குடித்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலே அது பாஸ்ட் கண்டினியூஸ் தான். நான் கூப்பிடும் போது நீ காஃபி குடித்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொன்னாலும் அது பாஸ்ட் கண்டினியூஸ் தான். சாரி, யுவர் ட்ரிங்கிங் காஃபி, இது கரெக்ட். சோ யுவர் ட்ரிங்கிங் காஃபி அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். நீ காஃபி குடித்து கொண்டிருந்தாய் அப்படின்னா இது பாஸ்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் தான் என்ன அப்படின்னா ஆர் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி, நீ காஃபி குடித்து கொண்டிருக்கிறாய். இந்த நவ்ங்கிறத நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அது பிரசன்ட் கண்டினியூஸ் தான். அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ்னா ஆர் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. யூவும் தேவும் என்னதான் எடுத்துக்கும், ஆர் தான் எடுத்துக்கும், இஸ் எடுத்துக்காது. யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி நவ்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் அது பிரசன்ட் கண்டினியூஸ் தான் சொல்லும். ஏன் அப்படின்னா யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபின்னு சொன்னாலும் நீங்கள் இப்போது காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு தான் சொல்லும். நீங்கள் காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தான் சொல்லும். யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி நவ்னாலும் நீங்கள் இப்போது காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு தான் சொல்லும். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல என்ன அப்படின்னா வில் பி பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அதாவது யூ வில் பி ட்ரிங்கிங் காஃபி, நீங்கள் காஃபி குடித்துக் கொண்டிருப்பீர்கள். யூ வில் ட்ரிங்க் காஃபினா நீ காஃபி குடிப்ப, அவ்வளவுதான். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா நீங்கள் காஃபி குடித்துக் கொண்டிருப்பீர்கள். இதுலயுமே எக்ஸாக்ட் டைம் இல்ல, குடிப்பீங்கன்னு எதிர்காலத்துலதான் இருக்கு. அதாவது அந்த ஆக்ஷன் நடக்க போகுது கண்டினியூஸா அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. எப்ப எவ்வளவு ஸ்பெசிஃபைட் டைம்ல ரெப்படேட்டிவா அது நடக்குமா ஃபியூச்சர்ல அப்படின்ற அந்த மாதிரியான ரொம்ப ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல இல்ல. சோ இந்த ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது ஃபியூச்சர்ல கண்டினியூஸா. சோ அதனால இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூ வில் பி ட்ரிங்கிங் காஃபி அப்படின்ட்டு. சோ இப்ப பர்ஃபெக்ட் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்ப had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மெயின் வெர்ப். யூ ஹேட் ட்ரங்க் காஃபி பிஃபோர் த மெயின் கோர்ஸ். பிஃபோர் த மெயின் கோர்ஸ்னா இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இப்ப பஃபே அதுல எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த மெயின் கோர்ஸுக்கு முன்னாடி இந்த சூப் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ட்ரிங்க் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, மொஜிட்டோ அந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம ஒரு மெயின் கோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடிதான் அதை கொடுப்பாங்க, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. சோ இப்ப அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா யூ ஹேட் ட்ரங்க் காஃபி பிஃபோர் த மெயின் கோர்ஸ். இந்த மெயின் கோர்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ காஃபி குடிச்சிட்ட அப்படின்னு அந்த ரெண்டு ஆக்ஷன். அதாவது ஒரு ஆக்ஷன் இப்ப பிரசன்ட்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்னு வேற ஒரு பாஸ்ட்ல நடந்தது நம்ம ரெஃபர் பண்றோம். சோ அப்படிங்கிற போது அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்றது, எந்த விஷயத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு இந்த செயல் அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபைடா சொல்றோம் அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். Present perfect na have plus past participle of main verb.
சோ இப்ப இங்க யூக்கும் தேக்கும் என்ன எடுத்துக்கும், ஹாவ் தான் எடுத்துக்கும் நம்ம பார்த்தோம். ஹாஸ் எடுத்துக்காது பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல அப்படின்னு. யூ ஹாவ் ட்ரங்க் காஃபி ஆல்ரெடி இல்ல ஜஸ்ட் நவ். யூ ஹாவ் ட்ரங்க் காஃபி ஆல்ரெடி இல்ல யூ ஹாவ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ், இப்படின்னு ரெண்டுல எது சொன்னாலும் அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே என்ன அர்த்தம் தான் சொல்லுது, இப்போ நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் சொல்லுது. சோ யூ ஹாவ் ட்ரங்க் காஃபி ஆல்ரெடி இல்ல யூ ஹாவ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ ஏற்கனவே காஃபி குடிச்சிட்ட, இப்பதானே காஃபி குடிச்சு முடிச்ச அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒருத்தரை அப்படின்னு. அந்த ஆக்சுவலி ஏற்கனவேனா ரொம்ப முன்னாடி இல்ல, ஏற்கனவே இந்த ஆல்ரெடிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது முன்னாடியே நீ பண்ணி முடிச்சிட்டல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும் போது இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான். யூ ஹவ் ட்ரங்க் காஃபி ஆல்ரெடி, இப்பதானே குடிச்சு முடிச்ச, அதுக்குள்ள என்ன இன்னொரு காஃபி அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட். யூ ஹவ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ் அப்படின்னாலும் அது என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஏன் அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்பதானே நீ காஃபி குடிச்சு முடிச்ச அப்படின்னு அந்த ஆக்ஷன் இப்பதான் நடந்து முடிஞ்சது தான் நம்ம சொல்றோம். சோ அப்படிங்கிற போது இது பிரசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, will have plus past participle of main verb. இப்போ you will have drunk coffee, இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா future perfect you will have drunk coffee. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், he will have drunk coffee by next month அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி you will have drunk coffee by next by the end of July. ஸோ அந்த மாதிரி சொல்றோம்னா நீ ஜூலை மாத இறுதியில் காஃபி குடிப்பாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் டைம்ல இது நடக்கும் அப்படின்னு, எதிர்காலத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ஸ்பெசிஃபைடா அனுமானிச்சு சொல்றோம்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்ப அதே விஷயம் கண்டினியூ ஆகும் ரொம்ப காலத்துக்கு ஃபியூச்சர்ல அப்படின்ற போது அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். You will have been drinking coffee by the time I reach home. இப்ப பாருங்களேன், அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ஈஸியா இருக்கு ஐடென்டிஃபை பண்ண. You will have been drinking coffee by the time I reach home னா, நான் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமே நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, காஃபி குடிச்சுக்கிட்டு தான் இருப்ப. சோ அந்த ஆக்ஷன் எதிர்காலத்துல நடந்துட்டு தான் இருக்க போகுது. இன்னுமுமே நீ இப்பவும் குடிச்சிட்டு இருக்க, இன்னமும் குடிச்சிட்டு தான் இருக்க போற நான் வீட்டுக்கு ரீச் ஆனாலும் அப்படின்னு நம்ம சொல்றோம். You will have been ட்ரிங்கிங் காஃபி பை த டைம் ஐ ரீச் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமே நீ காஃபி குடிச்சிட்டு தான் இருக்க போற அப்படின்னு அந்த ஆக்ஷன் இன்னும் கண்டினியூ ஆகும்ன்றத நமக்கு சொல்லுது. அதனால யூ வில் ஹேவ் பீன் ட்ரிங்கிங் காஃபி பை த டைம் ஐ ரீச் ஹோம் அப்படிங்கிறது என்னது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப பிராக்டிஸ் பண்ணா, ஐ மீன் இது என்ன டென்ஸ் அப்படின்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். she is reading a book right now அப்படின்னா இந்த is reading அப்படிங்கிறது present continuous. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா is plus அந்த மெயின் verb plus ing அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால இது present continuous அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் அது. செகண்ட் என்ன அப்படின்னா ரைட் நவ், இதெல்லாம் கீவேர்டு. இந்த ரைட் நவ் அப்படிங்கறதெல்லாம் கீவேர்டு. ரைட் நவ்னா தற்போது அப்படின்னு அர்த்தம். she is reading a book right nowனா அவள் தற்போது புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த ரைட் நவ் இல்லாமே அது மீனிங் தரும். she is reading a book அப்படின்னா அப்படின்னாலும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். அவள் இந்நேரம் இப்போது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறாள், அந்த அர்த்தத்தை தான் கொடுக்குது. they played saucer yesterday, இது என்ன சொல்லுது அப்படின்னா they played saucer yesterday, அதாவது அவங்க சாசர் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லு. விளையாண்டாங்க அப்படின்றதே, சாசர் விளையாண்டாங்கன்றதே முடிஞ்சு போடுச்சு அந்த ஆக்ஷன். இப்போ எஸ்டர்டே அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா நேத்து விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத சொல்லுது. எப்போ, நேத்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. சோ they played saucer yesterday அப்படிங்கிறது முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லுது. ஜஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதாவது நேத்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது சொல்லுது. they played saucer yesterday, நேத்து விளையாண்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. சோ அதனால இது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். by next year I will have graduated அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா
பை நெக்ஸ்ட் இயர். ஸோ பை நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதே நமக்கு என்ன சொல்லுது, ஃபியூச்சர் தான் இல்லையா. திஸ் இயர், திஸ் வீக் அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம், இந்த வாரத்துல ஏதோ நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த வாரம் அப்படிங்கிற போது அதுவுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைமுக்கு மாறும். அது அந்த கான்டெக்ட்ல அந்த சென்டென்ஸ்க்கு அந்த வேர்ப் என்ன மாதிரியான ஆக்ஷனை டிபெண்ட் பண்ண போகுது, டினோட் பண்ண போகுதுன்றத வச்சுதான் அது என்ன மாதிரியான டென்ஸ், பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்ப பாருங்க, பை நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலயே நமக்கு தெரியும் இது ஃபியூச்சரா தான் வரப்போகுது. ஸோ பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் கிராஜுவேட்டட் அப்படின்னா இது என்னது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஐ வில் ஹாவ் கிராஜுவேட்டட், வில்னாலே என்னது, ஃபியூச்சர் தான். அதுவும் வில் ஹாவ் அப்படின்னு வந்திருக்கு, வில் பிளஸ் ஹாவ் அப்படின்னு வந்திருக்கு. வில் ஹாவ் பிளஸ் கிராஜுவேட்டட், வில் ஹாவ் பிளஸ் மெயின் வேர்ப், மெயின் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், ஐ மீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்ப வில் ஹாவ் பிளஸ் கிராஜுவேட்டட் இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதுலயும் பை நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு வந்திருக்கு ஃபியூச்சர். ஸோ இது கண்டிப்பா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான். ஷீலா இஸ் ரன்னிங் டு த கார்டன் நவ், இது என்ன சொல்லுது அப்படின்னா நவ்னாலே இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஆக்ஷனை தான் சொல்லுது. சோ அது நமக்கு ஹிண்ட், கீவேர்டு. இப்ப அடுத்தது ஷீலா இஸ் ரன்னிங் டு த கார்டன். இஸ் ரன்னிங் இது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த இஸ் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு வந்தா நம்ம என்னன்னு பார்த்தோம், கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி ஷீலா இஸ் ரன்னிங் டு த கார்டன் நவ் அப்படிங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. கார்த்திக் பெயிண்டட் த வால் எஸ்டர்டே. ஸோ இதுலயும் என்ன அப்படின்னா எஸ்டர்டே அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நமக்கு தெரியுது. பெயிண்டட் அப்படிங்கிறது ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரீனாஸ் ஃபாதர் வில் பி ரிலீஸ்ட் ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக். இதுலயும் நமக்கு என்ன தெரியுதுன்னா திஸ் வீக். ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ், அந்த அர்த்தத்தை இது என்ன மாதிரியான டென்ஸை கொடுக்குது அப்படின்றது அந்த சென்டென்ஸ் படிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். ரீனாஸ் ஃபாதர் வில் பி ரிலீஸ் ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும், வில் ரிலீஸ் தானே வரும், ஃபியூச்சர்னா வில் பிளஸ் அந்த மெயின் வெர்ப் தானே வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர்னா வில் பிளஸ் மெயின் வெர்ப் தானே வரும் அப்படின்னு நமக்கு டவுட் வரும் சிம்பிள் ஃபியூச்சர்ல. அது எல்லா நேரத்திலயுமே வராது, சில எப்படி சொல்றது, சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி வராது. ரீனாஸ் ஃபாதர் வில் பி ரிலீஸ்ட் ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படின்னு இருக்கு. இதுல ஏன் வில் பி ரிலீஸ்டுன்னு இருக்கு, வில் ரிலீஸ்டுன்னு போட்டிருக்கணும்ல, ஏன் வில் பி ரிலீஸ்ல இருக்கு அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். ஏன் அப்படின்னா அதாவது அந்த சென்டென்ஸ் படிக்கும் போதே நமக்கு தெரியுது ரீனாஸ் ஃபாதர் வில் பி ரிலீஸ்டு ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படின்னு தான் இருக்கு. சோ அவருக்கு யாரோ பெர்மிஷன் தந்து அவரை வெளியில அனுப்புறாங்க ஜெயில இருந்து, அப்படிங்கிறப்போ வில் பி ரிலீஸ்டு தான் வரும். ரீனாஸ் ஃபாதர் வில் பி ரிலீஸ்டு ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படின்னு தான் வரும். இப்போ இதுவே ரீனாஸ் ஃபாதர் வில் ரிலீஸ் பிரிசனர்ஸ் ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்ப வில் ரிலீஸ் அப்படின்னு போடலாம். ஏன்னா அவரு பெர்மிஷன் தராரு ஜெயில இருந்து கைதிங்க தப்பிச்சு போறதுக்கு. சோ அந்த மாதிரினா ரீனாஸ் ஃபாதர் வில் ரிலீஸ் ஃப்ரம் ஜெயில், வில் ரிலீஸ் த பிரிசனர்ஸ் ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படின்னு போட்டா அப்ப கரெக்டா இருக்கும். இந்த இடத்துக்கு அது தப்பு, ரீனாஸ் ஃபாதர் வில் ரிலீஸ் ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படிங்கிறது தப்பு, கிராமட்டிக்கல் அது தப்பு, அப்படி போடக்கூடாது, இது தப்பு. சோ இப்ப ரீனாஸ் ஃபாதர் வில் பி ரிலீஸ் ஃப்ரம் ஜெயில் திஸ் வீக் அப்படின்றது, திஸ் வீக் அப்படிங்கிறது என்னது, இந்த வாரத்துல அப்படின்னு இருக்கு. சோ இந்த வாரம்ங்கிறது என்னது, ஒரு கீவேர்டு. சோ இந்த கீவேர்டு இந்த வாரம்ங்கிறது இப்போ பிரசன்ட் தான், அதாவது இந்த வாரம் அப்படின்னு, இந்த வாரம்ங்கிறது ஃபியூச்சர்ல இல்லையா. சோ அப்படிங்கிற போது இந்த ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்றது நமக்கு இந்த திஸ் வீக் அப்படின்ற கீவேர்ட்ல தெரிஞ்சிருச்சு. அதுவும் வில் பி ரிலீஸ்ட் அப்படின்றதுலயும் நமக்கு இன்னும் ஈஸியா தெரிஞ்சிருச்சு. சோ இது என்னது, ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். The merchants have been practicing illegal methods of trade for a long time before they were arrested. So இதுல நமக்கு என்ன தெரியுது, before. So இந்த before அப்படிங்கிற கீவேர்ட் நமக்கு தெரியுது. பிஃபோர்னாலே என்னது, பாஸ்ட், முடிஞ்சிருச்சு இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றத சொல்றதா இந்த பிஃபோர். So the merchants have been practicing illegal methods of trade for a long time before they were arrested. So இது ரெண்டு விஷயத்த சொல்லுது. நம்ம
பர்ஃபெக்ட்னாலே என்ன பார்த்தோம், அதுலயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இல்ல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத சொல்றதுதான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றத பார்த்தோம். நீ வர்றதுக்கு முன்னாடிதான் நான் காஃபி குடிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொன்னா அது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். சோ இப்ப அதே தான் பாருங்க. The merchants had been practicing illegal methods of trade for a long time. For a long timeனாலும் என்ன, அது முடிஞ்சிருச்சு நமக்கு ஈஸியா இல்லையா. அதுவும் என்னது, பாஸ்ட் தான். So the merchants had been, அதாவது நம்ம எப்படி மனசுல பிக்ஸ் பண்ணிக்க கூடாதுன்னா, ஓகே இந்த ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு வந்தாலே அது வந்து என்னது, பாஸ்ட் தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. பாஸ்ட் அப்படின்ட்டு ஃபுல்லாவே இந்த சென்டென்ஸ் படிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும் அது வெறும் பாஸ்ட் டென்ஸா, பாஸ்ட் பர்ஃபெக்டா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸான. ஏன்னா நம்மள அப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார் லாங் டைம் இந்த பிஃபோர் தேவர் அரஸ்டட் அப்படின்றது போடாம விட்டா அது என்ன அர்த்தம் தருது அப்படின்னு பார்க்கலாம். The merchants had been practicing illegal methods of trade for a long time. So இப்ப அதோட முடிஞ்சிட்டா அது என்ன அர்த்தம் தருது அப்படின்னா, the merchants had been practicing illegal methods of trade for a long time. அவங்க ரொம்ப வருஷமா இல்லீகல்னா என்னது, அது முறையில்லாத வகையில பண்டமாற்று முறை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் இருக்கு. இப்ப அந்த ஆக்ஷன் இன்னும் எது ஹைலைட் பண்ணி முடிக்குது அப்படின்னா, பிஃபோர் தேவர் அரஸ்டட். அந்த ஆக்ஷன் எவ்வளவு நாளா நடந்துச்சு அப்படின்றதுதான் நமக்கு தெரியும் இல்லையா. ஹேட் பீன் பிராக்டிசிங் ஃபார் இல்லீகல் மெத்தட்ஸ் ஃபார் ட்ரேட் ஃபார் அ லாங் டைம். நாளும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன எதனால நிறுத்திட்டாங்க, அதுவும் நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த ஆக்ஷனை ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த பிஃபோர் தேவர் அரஸ்டட் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, கைது செய்யறதுக்கு முன்னாடி இவங்க நிறுத்திட்டாங்க, அது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கைது செய்யப்பட்டதுனால இவங்க அதை நிறுத்திட்டாங்க, நிறுத்தப்பட்டுச்சு, அந்த ஆக்ஷன் நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. சோ the merchants had been practicing illegal methods of trade for a long time அப்படின்னா, for a long time before they were arrested, அவங்க கைது செய்யப்படுவதற்கு முன்பு வரை அவர்கள் அந்த முறையில்லாத வகையில அந்த இது வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க, வாணிபம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பண்ட மாற்று முறை அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரேட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, the factory has been emitting poisonous gases for a long time before it is sealed. சோ நம்ம இங்க என்ன பார்த்தோம், அதாவது இந்த பிஃபோர்ங்கிற வார்த்தை இங்க பார்த்தோமா, இப்ப அதே தான் இங்கேயும் இருக்கு. ஆனா இங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு, இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு. சோ இது பாருங்களேன், கொஞ்சம் மீனிங் மாறுது. அந்த கொஞ்சம் மீனிங் மாறுறதுலயே என்னாகுது, டென்சஸும் மாறுது. இப்போ பிஃபோர் தே வேர் அரஸ்டட் அப்படின்னா கைது செய்யப்படுவதற்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப முன்னாடியே இது முடிஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தத்தை இங்கே தருது. ஆனா இங்க வேற மாதிரியா தருது. The factory has been emitting poisonous gases for a long time before it is sealed. அதாவது ரொம்ப காலமா அது கொடுத்துட்டு இருந்திருக்கு. எது, அந்த ஃபேக்டரி வந்து பாய்சனஸ் கேசஸ் ரொம்ப காலமா வெளியிட்டு இருந்திருக்கு. ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப காலமா அப்படின்னு நமக்கு தெரியும். சோ முன்னாடில இருந்து வெளியிட்டு இருந்தது, இன்னமும் வெளியிட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும், அதாவது இந்த பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும். சோ the factory has been emitting poisonous gas. has been அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம், அதாவது இந்த பேசுபவர் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இல்ல சொல்லிக் கொண்டிருப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோம். So the factory has been emitting poisonous gases for a long time before it is sealed. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, முன்னாடில இருந்து அது இந்த நச்சு கலந்து அந்த வாயுவை வெளியிட்டு இருந்தது, இப்போ நிறுத்திடுச்சு. எப்போ நிறுத்திச்சு, இப்போதான் சீல் பண்ணாங்க. சீல் பண்ணதோட அந்த வாயு, நச்சு கலந்த வாயு வெளியிடுறது வந்து அந்த ஃபேக்டரி நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப காலமா கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த பாய்சனஸ் கேசஸ,
ஆனா இப்ப சீல் பண்ணதுக்கு அப்புறம் அது நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்றான். So the factory has been emitting poisonous gases for a long time before it is sealed. Miss Nisha will have left for the US by the first week of July. So இங்க will have left அப்படிங்கறதே நமக்கு என்ன தெரியுது, ஃபியூச்சர் அப்படின்னு தெரியுது. இது என்ன மீனிங் தருது ஆக்சுவலி, நிஷா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல யூஎஸ்க்கு போயிருவாங்க அப்படின்றது தெரியுது. இது நமக்கு இதோடவே மீனிங் புரியுதா, நிஷா வில் ஹாவ் லெஃப்ட் ஃபார் த யூஎஸ், யூஎஸ்க்கு போயிருவாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவங்க போயிருப்பாங்க அப்படின்றத சொல்றதுதான் என்னது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். மிஸ் நிஷா வில் ஹாவ் லெஃப்ட் ஃபார் த யூஎஸ், நிஷா வில் ஹாவ் லெஃப்ட் ஃபார் த யூஎஸ், யூஎஸ்க்கு போயிருப்பாங்க, போயிருப்பாங்க இல்ல போயிருவாங்க அப்படின்றத நமக்கு சொல்லுது, அவ்வளவுதான். ஆனா இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா எப்போ போவாங்க, கண்டிப்பா போயிருவாங்க அப்படின்றது எப்போ சொல்லுது நமக்கு, மிஸ் நிஷா வில் ஹேவ் லெஃப்ட் ஃபார் த யூஎஸ் பை த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை, ஜூலை மாதத்துல அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க கிளம்பி போயிருவாங்க அப்படின்றத சொல்லுது. எது, த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை, பை த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை அப்படின்ற அந்த கீவேர்ட் என்ன சொல்லுது, அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல கிளம்பி போயிருவாங்க யூஎஸ்க்கு அப்படின்னு சொல்லுது. சோ அதனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. They will have been serving this institution for 15 years by next August. So இதுவுமே என்னது, ரெண்டு கீவேர்ட் இருக்கு. They will have been serving this institution for 15 years. இது என்ன சொல்லுது அப்படின்னா 15 வருஷம், அதாவது இந்த ஆகஸ்ட், அடுத்த ஆகஸ்ட் வந்தா, வர்ற ஆகஸ்ட் வந்தா அவங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு அப்படின்றத சொல்லுது. சோ அந்த ஆக்ஷன் இன்னும் நடக்க போகுது அப்படின்றத சொல்லுது. இன்னும் இந்த ஆகஸ்ட் வந்தாலும் அவங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போறாங்க அப்படின்றத சொல்லுது. சோ அதனால இது என்னது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். They will have been serving this institution for 15 years by next August அப்படின்னா இப்ப வர்ற ஆகஸ்ட் வந்தா அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அப்படின்றது இந்த அர்த்தத்தை கொடுக்குது. அதாவது முன்னாடில இருந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்பவும் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, இனியும் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த ஆகஸ்ட் வந்தாலும் அப்படின்ற அர்த்தத்தை தருது. சோ அதனால they will have been serving this institution for 15 years by next August அப்படிங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ இதெல்லாம் பிராக்டிஸ் டெஸ்ட், பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் டென்ஸ் எல்லாம், சென்டென்சஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, என்னென்ன மாதிரியான டென்ஸ் இது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சொல்ல போறீங்க. இது என்ன மாதிரியான டென்ஸ், இது ஏன் இது இந்த மாதிரியான டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏதாவது கீவேர்டு இருக்கா, இப்போ கீவேர்டு இருந்தா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், கீவேர்டு இல்லாதப்ப நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதே சொல்லுங்க. இப்போ கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பிரசன்ட் டென்ஸுக்கு இதெல்லாம் கீவேர்ட்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு இதெல்லாம் கீவேர்ட்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட்க்கு இதெல்லாம் கீவேர்ட்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இப்போ சில கீவேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒவ்வொரு டென்ஸுக்கு கொஞ்சம் சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்ப பாருங்களேன், சோ ஃபார் அப்படிங்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இதே ஃபார் அப்படின்னு இருக்கு. சோ அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சில கீவேர்ட்ஸ் எல்லாம் சில நேரத்துல சேமா வரும். நம்ம தான் அந்த சென்டென்ஸை 2 or 3 டைம்ஸ் பார்த்து படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இல்ல இது இந்த சென்டென்ஸ் தான், இந்த டென்ஸ் தான் அப்படின்னு நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இந்த ரைட் நவ், ஃபார் நவ் இதெல்லாம் சேம் மீனிங் கொடுக்கக்கூடியது தான், அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. இப்ப அதே மாதிரி இது சிம்பிள் பாஸ்டுக்கான கீவேர்ட்ஸ். சோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 99% வந்து இது இந்த டென்ஸ்ல தான் வரும் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம், கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். சோ இப்ப இது சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான கீவேர்ட்ஸ்.
இப்ப ஓவராலா நம்ம சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொதுவான ஒரு உண்மையை பேசும்போது நம்ம ஜெனரல் டு, அதாவது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்ப உலகத்துல எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன் அப்படிங்கிறது மாறாது இல்லையா, அது மாறாத உண்மை. அதனால அது எப்பவுமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். வேற என்ன யூஸ் பண்ணுவோம், சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்ப சில விஷயங்கள் டெய்லி ஆக்ஷன்ஸா நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ the earth revolves around the sun, the ice melts in room temperature, we bath daily, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் சிம்பிள் பிரசன்ட்ல சொல்றது. இது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஒரு நதி, அதோட அந்த நதியோட அந்த நதி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுவுமே என்ன அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம சொல்லலாம். இப்ப கங்கா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் கங்கோத்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் அது என்னது, சிம்பிள் பிரசன்ட் தான். இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் அந்த பேசிட்டு இருக்க நேரத்துக்கு நடக்குது அப்படின்னா அது நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ரொம்ப விஷயமா ஒரு ஆக்ஷன் நடக்க ஆரம்பிச்சு இன்னமும் அது கண்டினியூ ஆகுதுனாலும் அது நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ரெப்படேட்டிவா நடந்துட்டு இருக்கு பாஸ்ட்ல இருந்து இப்ப பிரசன்ட் வரையும் நடக்குது, எந்த சேஞ்சும் இல்ல, அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லலாம். இப்ப பாஸ்ட் டென்ஸ், இப்ப பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ரொம்ப காலமும் நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ரெண்டு ஆக்ஷன்ஸை நம்ம சொல்ல போறோம், ரெண்டு செயலை நம்ம சொல்ல போறோம், இல்ல ஒரு ரெண்டு இன்சிடென்ட் சொல்ல போறோம், ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி நம்ம சொல்றோம் இல்ல ரெஃபர் பண்ணி சொல்றோம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்போ ஐ ஹேட் பீன் இல்ல ஐ ஹேட் ட்ரங்க் காஃபி பிஃபோர் யூ கேம் அப்படின்னா நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், நீ வர்றதுக்கு முன்னாடி வரையும் நான் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா, அதே விஷயம் கண்டினியூ ஆயிருந்திருக்கு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு பாஸ்ட் ஈவெண்ட் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது சிம்பிள் ஃபியூச்சர்ல நம்ம சொல்லலாம். இப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும், கண்டினியூஸா நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், சோ அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம வச்சு நம்ம பேசுறோம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்னா டைம் மட்டுமே இல்லை, மந்த்ஸ், இயர், வீக்ஸ் அந்த மாதிரி நம்ம இயர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷனுக்குள்ள அந்த ஃபியூச்சர்ல அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த வில் எங்க யூஸ் பண்ணுவோம், ஷேல் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் யூசேஜ்ல ஷேல் வில் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷேல் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் ரெண்டுமே, ஷேலும் சரி வியும் சரி, ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷனை டினோட் பண்றதுக்கு தான் நம்ம ஷேல் வில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ ஷால் கோ டு த மார்க்கெட் டுமாரோ அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஒரு ஃபார்மல் யூசேஜுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்,
ஷேல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த வில் அப்படிங்கிறது எல்லாரு கூடவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா ஃபார்ம் ஆஃப் பர்சன்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ மீன் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன், யூ, ஹி, ஷி, இட், தே, இது எல்லாரு கூடவும் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், வில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வில்ல தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். மாடர்ன் யூசேஜ் நம்ம வில்லு தான் அதிகமா யூஸ் பண்றோம். சோ வில் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றோம். இந்த ஷேல் அண்ட் வில் இதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஷேல் வந்து நம்ம ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கும் போதோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது ஏதாவது ஆஃபர் பண்றோம் அப்படின்ற போதோ, இல்ல ஏதாவது ஒரு சஜஷன் கேட்கிறோம் அப்படின்ற போதோ, சொல்றோன்ற போதோ நம்ம ஷேல் யூஸ் பண்ணுவோம். இந்த வில் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இன்னும் ஈஸியா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிட்டர்மினேஷன் அந்த மாதிரி விஷயங்கள், இல்ல ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்றோம், அதை பத்தின ஒரு கண்டென்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வில் யூஸ் பண்ணுவோம். சோ இவ்வளவுதான் டென்சஸ். இப்போ சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதுதான் இந்த டென்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் டென்சஸ்ல. இந்த ஃபார்முலாவை தரவு பண்ணி வச்சுக்கணும் நம்ம மைண்ட்ல. இப்ப இந்த ஐ, வி, ஹி, ஷி, இட், தே இதேதான் வரும் அப்படின்னு இல்ல. எக்ஸாம்ல கொஞ்சம் வேற மாதிரி வரும். வேற மாதிரினா தேர்ட் பர்சன் சிங்குலர் வச்சு வரும், இல்ல தே அப்படின்னு வரும், இல்ல த ஸ்டூடெண்ட்ஸ், த கமிட்டி, அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த சப்ஜெக்ட் வந்து வேறையா வரும். சோ அதனால இது வரலையே அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. எல்லா மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ இப்ப பாருங்க, ஷீ இருக்கு, தே இருக்கு, ஷீலா இருக்கு, கார்த்திக், ரீனாஸ், ஃபாதர், இந்த மாதிரிலாம் ஷஃபிள் ஆகிருக்கு, ஒரே இது இல்லை. ஸோ அதனால எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம டென்சஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வேற டாபிக்ல இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, இன்னும் ஈஸியான சிம்பிளான கீவேர்ட்ஸோட உங்களை மீட் பண்றேன். பை, ஆல் தி பெஸ்ட்.